விஜய் வசந்த் ஹீரோவாகவும் வினோத்குமார் தயாரிப்பாளராகவும் ஒரு படம் எடுக்க போகிறோம் என்று சொல்லும் போதே நான் தான் அந்த படத்திற்கு இசையமைப்பேன் என்று சொல்லிவிட்டேன். அவர்களும் ஒத்துக்கொண்டார்கள். அவர்கள் எடுத்த 2 படத்திற்கும் நான் தான் இசையமைத்தேன். இனி அவர்கள் எடுக்க போகும் படங்களுக்கும் நான் தான் இசையமைப்பேன். இது எங்களுக்குள் வாய் வார்த்தையில் போட்டுக்கொண்ட ஒப்பந்தம். என்னுடைய இசையில் வெளிவந்த பாடல்களை நான் காப்பி அடித்து போட்டிருக்கிறேன் என்று பலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆமாம், நான் காப்பி அடித்து தான் போட்டுக் கொண்டிருக்கின்றேன். எனது பெரியப்பா இசையமைத்த பாடல்களை தான் மாற்றி போட்டுக் கொண்டிருக்கிறேன். வேறு யாருடைய இசையிலும் வெளிவந்த பாடல்களை நான் திருடவில்லை. எங்கள் குடும்ப சொத்தான இசையிலிருந்து தான் திருடி போடுகிறேன். எல்லாருமே அவருடைய இசையிலிருந்து தான் மாற்றி பாடல்களை போடுகிறார்கள். நான் எடுத்து போடக்கூடாதா? என்னிடம் இயக்குனர்கள் நீங்கள் இளையராஜா போன்று இனிமையான டியூன் போட்டு தர வேண்டும் என்று கேட்பார்கள். நான் அவரை போன்று டியூன் போட முடியாது. அவரை போன்று டிரெஸ் மட்டும் தான் போட்டு காட்ட முடியும். சொன்னபடி ஒரு நாள் வெள்ளை ஜிப்பா வேஷ்டி போட்டுக்கொண்டு ருத்ராட்ச மாலைகளையும் மாற்றிக்கொண்டு ஹார்மோனிய பெட்டியுடன் போஸ்ட் கொடுத்தேன். அதை போஸ்டர் அடித்து எல்லா இடங்களிலும் ஓட்டினார்கள். பெரியப்பா வீட்டு வாசலிலும் ஒட்டிவிட்டார்கள். பெரியப்பா கூப்பிட்டு பேசினார். என்னடா என்னை போல் டிரெஸ் போட்டு கிண்டல் பண்றியா என்று கேட்டார். அதற்கு நான் இல்லை பெரியப்பா, உங்களை போல இசையமைக்க சொன்னார்கள். அது என்னால் முடியாது. வேண்டுமானால் அவரை போல டிரெஸ் போட்டு போஸ்ட் கொடுக்கிறேன் என்று சொன்னேன். அதை தான் போஸ்டர் போட்டு ஒட்டிவிட்டார்கள் என்று சொன்னார் பிரேம்ஜி. இன்னும் இது போல சுவாரஸ்யமான சினிமா செய்திகளுக்கும் விஷயங்களுக்கும் தகவல்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரீல் பெட்டி.